அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது நியூ கிரியேஷன் 21.5 சேனல் இருப்பது சிறப்பான வாழ்க்கை. இன்றைய வீடியோவை பார்த்தீங்கன்னா தொகுத்து வழங்க போகுது நான் உங்கள் சாம். இந்த வீடியோ பார்க்கும்போதே ஒரு லைக்கை போட்டு அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயத்தில் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறதே கிடையாது. ரொம்ப நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன். நாங்கள் என்ன வீடியோ கொடுக்க முடியும்? மிஞ்சி போனால் எங்கள் லைஃப்பில் நடக்கிற சின்ன விஷயங்கள் தான் கொடுக்க முடியும். அதுக்கே நீங்கள் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் போட்டுட்டு. எங்கள் ஹவுஸ் ஓனர் ஆண்டி பார்த்தீங்கன்னா க்ளோரி கிட்டே வந்து இந்த மெழுகுவத்திலாம் கிட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 மெழுகுவத்திக்கு மேலே ஒரே ஆள் வாங்கியிருந்தாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப ராத்திரியும் பகலுமா உட்காந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செஞ்சிட்ருந்தோம். இதை பொறுமையாக செஞ்சுருந்தால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆகும் இந்த மெழுகுவத்தி செய்கிறதுக்கு. ஏன்னா ஒரு மெழுகுவத்தியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் வந்து அதை காய வைக்க முடியாது. தண்ணி ஊற்றி காய வச்சோன்னா அதோட ஷேப் பார்த்திங்கன்னா அந்த பபுள்ஸ்லாம் வந்து ரொம்ப சரியில்லாமல் வருது. ஒரு நார்மலாக ஒரு மெழுகுவத்தி வந்து இந்த மோல்டில் ஊற்றி அது காயறதுக்கு கிட்டத்தட்ட 3 hours மேலே எடுத்துக்கும். அதனால் அதை வந்து ரொம்ப பொறுமையாக செய்வோம். ரொம்ப லேட் ஆகுங்க இதை செய்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட ஹவுஸ் ஓனர் ஆண்டி வந்து எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னா அவங்க சன்னுக்காக வாங்கியிருக்காங்க. அவங்க ஒரு வெளிநாட்டில் இருக்கார். நாங்கள் தான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பபுள் ட்ராப் பண்ணி பேக் பண்ணோம். பெரிய வீடியோவாக இருந்தது, அந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டேங்க. க்ளோரி பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 25 நாளுக்கு மேலே பார்த்திங்கன்னா இட்டாலியில் இருக்கிற அக்கா ஒருத்தங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கு. ரொம்ப நாளாகவே போயிட்டு அந்த பர்ச்சேஸ் போயிட்டுருக்கு. காரணம் பார்த்திங்கன்னா ஒரு பொருளும் கிடைக்கிற டைமிங். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். கிருத்திகா பொட்டிக் சொல்லிட்டு நம்ம கிருத்திகாக்கா வந்து ஒரு பொட்டிக் வச்சுருக்காங்க. உங்களுக்கு நல்லா நிறைய பேருக்கு தெரியும். அந்த பொட்டிக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்கே ஒரு 3 சேரீ வாங்குறதுக்கு போயிருந்தோம். எங்களுக்கு வந்து 3 குர்த்திஸ் கிடச்சிச்சு, சாரீஸ் கிடைக்கல. இப்போ அங்கே நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், அக்கா நான் சொல்லிட்டு வந்துட்டோம், அக்கா இந்த சரக்கு பார்த்திங்கன்னா எப்போ வருதுன்னு சொல்லுங்கள். சொன்ன உடனே நாங்கள் சொல்லி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, மெட்டீரியல் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக அந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்திருக்கு. நேற்று தான் அவங்கக்கிட்ட வந்திருக்கு போலகுது. எங்களுக்கு இன்றைக்கி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் அதுக்கு பே பண்ணிட்டோம். அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இட்டாலிக்காக நாங்கள் ஆர்டர் எடுத்துகிட்ருக்கோம், பொருள் வாங்கிட்டுருக்கோம். இந்த பொருள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பொருட்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிற சில இந்த வீடியோ பார்த்துட்ருக்க மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுக்கான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் கொடுப்போம். ஆனால் வீடியோவில் நிறைய முறை சொல்லணும், அது நிறைய பேர் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நாங்கள் கொடுக்குறோம். இப்போது நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா, இட்டாலியில் அந்த அக்காவுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக பொருள் வாங்கினதுக்கப்புறமா நாங்கள் என்னென்ன பொருள் வாங்கி அனுப்பிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோ போடுவோம். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு மசாலா அரைச்சி போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கருட வேகான்னு சொல்லிட்டு கொரியர் சர்வீஸ் வந்து அனுப்பிச்சிருந்தோம். கருட வேகா கொரியர் சர்வீஸ் மட்டும் இல்லை, டிஹெச்எல் கொரியர் சர்வீஸ்னு நம்மக்கிட்ட வந்து பார்சல் வந்து போயிட்டு தான் இருக்குது. அவங்களுக்காக வாங்கின ஒரு ட்ரெஸ் தான் இது. போன வீடியோலே பார்த்திங்கன்னா இதோட இன்னொரு ஜோடி நான் உங்களுக்கு காட்டியிருப்போம். அதனால் இது மேக்ஸிமம் இதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பட் எங்கள் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்ல, அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ நிறைய மக்களுக்கு பார்த்திங்கன்னா சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் ஒரு கொஸ்டின் தான் பார்த்திங்கன்னா, ஏன் யூடியூபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, என்னப்பா இது சேனலில் வீடியோ மட்டும் தானே போட்டுட்ருக்காங்க, எதுக்கு தேவையில்லாத பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதுக்கான கரெக்டான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ங்கிறது நிரந்தரம் இல்லை. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். எப்போ வேணால் அந்த யூடியூப் சேனல், யூடியூப்ஸு, அப்புறம் வந்து நம்மளோட மக்கள் இவங்கெல்லாம் மனசு மாறலாம். யூடியூப்காரனே மனசு மாறி யூடியூப்பை க்ளோஸ் பண்ணலாம். இல்லைன்னு வச்சுங்க, இன்னும் சில விஷயங்கள் நடக்கலாம். அதாவது நெட் பேலன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஜியோ, ஏர்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு. அது மாதிரி ஒரு நாளைக்கு ரொம்ப பயங்கரமாக அதிகமாகலாம். நெட்வொர்க்கு, அதாவது நெட்டு யூஸ் பண்ணுறதோட அளவு பார்த்திங்கன்னா குறையலாம். யூடியூப் சேனல் பார்க்குறவங்க அளவு குறையலாம். இல்லை யூடியூபே வந்து இனிமேல் மணி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தர்ப்பங்கள் வரலாம். அதுக்காக தான் எல்லாருமே ஒவ்வொன்றா ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கி வச்சுக்கிறேன். ஏன்னா இது நிரந்தரம் இல்லாத ஒரு பிளாட்ஃபார்ம்னு தெரிஞ்சு போச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காம்படிஷன், நிறைய சினிமா மக்களும் உள்ளே வந்துட்டாங்க. புது சேனல்ஸ்லாம் வருது. புது சேனல்ஸ்லாம் நல்லா க்ரோத் ஆகிடுது, பழைய சேனல்ஸ்லாம் அப்படியே காணாமல் போயிடுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்களோட மனசு மென்டாலிட்டி அது வந்து மாறிட்டே இருக்குது. இந்த காலத்துக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா டாப்பில் போயிட்டே இருக்காங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறவங்க, அதாவது அரைச்சமாகவே அரைக்கிறவங்க பார்த்திங்கன்னா அப்படியே இருக்காங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா அந்த அரைச்சமாகவே அரைக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த ரகத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் நாங்கள் ஏன் அரைச்சமாகவே அரைக்கிறோன்னா, எங்கள் மாவு நல்ல மாவு நான் நினைக்கிறோம். அதனால் இந்த அரைச்சமாகவே தான் திருப்பி அரைச்சிட்ருக்கோம். புதுசாக இந்த மாவு நாங்கள் அரைக்கிற மாதிரி இல்லை. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட்டிங் அதிகமாக இருக்கிற நாடுங்க. இது உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். எந்த பொருளை கொண்டு வந்தாலும் ஈஸியாக விற்றுடலாம். ஒன்று, அந்த பொருள் தரமே நல்லா இல்லைனா கூட மேக்ஸிமம் யாரும் பார்த்திங்கன்னா கம்பெனி கொடுக்க போகிறதும் கிடையாது, எதுவும் கிடையாது. நிறைய சின்ன ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப தரம் நல்லாயிருக்கும். அந்த பொருட்களை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப பெரிய கஷ்டம். அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்குது இங்கே இந்த ஊரில்.
வெளிநாட்டில் இருக்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த இடத்துல இந்த பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களால போய் வாங்க முடியாது. அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. அடிக்கடி ஏன்ப்பா இது பிஸ்னஸ் பற்றி சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் நினைக்கலாம். நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்கிறேன். இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க சரிங்களா? பைபிளில் சொல்லப்பட்ட கதை. ஒரு எஜமான் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, வெளியூருக்கு தூர தேசத்துக்கு போகிறார். அவங்களோட ஊழியக்காரங்க, அதாவது வேலைக்காரங்க இருக்காங்களா, அவர் 4 பேரை தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாளந்து கொடுத்துட்டு போகிறாரு. தாளந்துன்னா பணம்னு வச்சிங்களேன். நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் மணி கொடுத்துட்டு போகிறாரு ஓகேங்களா? 4 பேர்கிட்ட கொஞ்சம் மணி, ஒரு அளவு மணி. ஒருத்தர் சில பேர்கிட்ட 10, சில பேர்கிட்ட 5, சில பேர்கிட்ட 1, அது மாதிரி எதாவது வித்தியாசமாக கொடுத்துட்டு போகிறாரு. யாருக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்கோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு கொடுத்துட்டு போகிறாரு. அவர் ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அதை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 5 தாளந்து வாங்கியிருக்கீங்க, கொடுத்துட்டு போனீங்க, அதை 10 ஆக்கியிருக்கேன், டபுள் ஆக்கியிருக்கேன்னு சொல்கிறார். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, ஓ சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. அடுத்தது அவரும் அதேமாதிரி டபுள் ஆக்கியிருக்காரு, அவரையும் பாராட்டுறாரு. கடைசியாக ஒரு ஆள் இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அவர்கிட்ட கேட்கும்போது அவரோட ரிப்ளை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த ரிப்ளை தான் இந்த கதையோட மெயின் ஹார்ட். என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த ஓனரை பார்த்து சொல்கிறாரு, சார் நீங்கள் எவ்வளோ கண்டிப்பான ஆள்னு எனக்கு தெரியும், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள்னு எனக்கு தெரியும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட நீங்கள் கொடுத்த டேலண்ட்டை புதைச்சி வச்சுருக்கேன், வாங்க நான் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தது அப்படியே எடுத்து கையில் கொடுத்துட்டார். இப்போது நம்மளாம் தான் என்ன யோசிப்போம், பரவாயில்ல இதையாவது வச்சுருந்தானே அப்படி தானே யோசிப்போம். ஆனால் அந்த ஓனர் பார்த்திங்கன்னா அப்படி யோசிக்கல. என்னடா இவ்வளோ முட்டாளாக இருக்கிற, இந்நேரம் நீ அதை ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் டபுள் ஆக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தனே, என் எதிர்பார்ப்பை நீ பூர்த்தி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதுதான் இந்த கதையோட மெயின் ஹார்ட்டு. ஒரு 4வது பர்சன் தான் ஓகேங்களா? நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம பெருசாக எடுத்துக்கணும் ஓகேங்களா? நம்ம கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்புகளை பயன்படுத்தணும். அழகாக நம்ம சினிமாவில் அதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மகாலட்சுமி ஒரு வாட்டி தான் கதவு தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கோம். அதனால் நம்மளுக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எப்படி பெருசாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பண்ணிட்டு தான் இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இதில் அவங்களுக்கு எது தேவையில்லாத வேலை, எங்களை கூட சொல்லியிருக்காங்க, சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. இப்போ கூட வேலைக்கு போகலாம்ல, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணிட்டுருக்கீங்க. நாங்கள் வேலைக்கு போய்ட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா? வேலைக்கு போகாமல் இதை பண்ண முடியுமா? இதே பண்ணிட்டு இருந்தால் எப்படி நம்ம கட்டணம் அடைக்க முடியும், வீடு நடத்த முடியும், வாடகை கட்ட முடியும், வண்டி டிவி கட்டணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சரிங்களா? வெறும் இந்த யூடியூப் சம்பளத்தையும் இந்த பிஸ்னஸில் வர பணத்தை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. இது ஒரு சைட் பிஸ்னஸ் அவ்வளோதான் ஓகேங்களா? ஒரு வேளை பெருசாக ஆச்சுன்னா இது மெயின் பிஸ்னஸாக நம்ம மாற்றலாம். அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வீட்டிலேயே உட்காந்துட்ருக்கோம்னா அர்த்தம் கிடையாது. நீ மேக்ஸிமம் பார்ப்பீங்க, நான்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் வரதே கிடையாது. ஏன்னா நான் பார்த்திங்கன்னா அவ்வளோ வீட்டில் இருக்கிறது கிடையாது. எப்பாவது ஃப்ரீ டைமில் தான் க்ளோரி கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் விஷயம் போயிட்டு வெளியே பொருள்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துடும். அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம மதியம் பார்த்திங்கன்னா லஞ்செலாம் கொடுக்குறோம். அதுவும் இப்போ நிறைய மக்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க. இப்போ உங்களோட கண்ணுக்கு ஒரு ரேக் தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த ரேக் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரேக் வந்திருக்கும், ஒரு பெரிய ரேக். இதில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற தீக்ஷிதா என்கிற அழகான ஒரு சிஸ்டர் எங்களுக்கு அமுச்சு விட்டுருந்தாங்க. என்ன அழகாக இருந்த ஒரு சிஸ்டர் அப்படி சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வயசு ரொம்ப குறைவு தான், என்னோட ரொம்ப சின்ன குட்டி பாப்பா அது. அதனால தான் அவ்வளோ உரிமையாக சொல்கிறேன். இந்த ரேக் பார்த்திங்கன்னா அதுக்கும் முன்னாடி ஆர்டர் போட்டது இப்போ தான் சேருது. நான் எதுக்கு இது உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன்னா, ஒரு மாதம் முன்னாடி போட்ட ஆர்டரு இப்போ தான் சேர்ந்துச்சு. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டு வாசல் வரைக்கும் வந்தோங்க, நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கால் பண்ணோம், நீங்கள் எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, வரவே வராதுன்னு நினச்சி விட்டுட்டோம். திடீர்னு பார்த்தா நிற்கிது, நின்றுட்டு காசு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. சரி ஓகே, வந்துருச்சு, நம்ம தான் ஆர்டர் போட்டோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிட்டோம். ஆனால் இதுக்கான ஓனரும் பார்த்திங்கன்னா நாங்கள் இல்லை. இதுவும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க எங்களை இதை வாங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அப்போயே ஆர்டர் போட்டோம், அது இப்போ தான் சேர்ந்தது. ப்ளஸ் இது பெருசாக குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா இல்லைங்க, அந்தளவுக்கு நல்லா இல்லை. நான் சொன்னல தீக்ஷிதா சிஸ்டர் யூஎஸ்லேருந்து எங்களுக்கு அமுச்சு விட்டுருந்தாங்க. அவங்களோட ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அது காஸ்ட்லி உண்மையாக. ஏன்னா இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை குறைவானது, மலிவானது, பூந்தொட்டி மாரி தான் இருந்தது. எடுத்தோம் பசங்க உடச்சிக்கும் பொழுது ரெண்டாக பெரிய பொருள்லாம் அதில் வைக்க முடியல. சும்மா சோப்பு கூட வைக்க முடியாது, சோப்போட வெயிட்டு தான், சீப்பு, அப்புறம் ஷாம்பு பாக்கெட்டு, அது மாதிரி சின்ன பொருட்கள். மேக்கப் ஐட்டம் வைக்கலாங்க, அதுக்கு நான் 100% உறுதி. நல்லா மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சு விட்டுடலாம் அந்த ரேக் ஃபுல்லாகவே. க்ளோரிக்கு பார்த்தீங்கன்னா விடிஞ்சா பிறந்த நாள், அதனால் அந்த அம்மா வாய்ஸர் கொடுக்காம என்ன வாய்ஸர் கொடுக்க வச்சுருக்கு. அதனால தான் இங்கே ஃபுல்லாக நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, க்ளோரிக்கு பிறந்தநாள் ஒட்டி கடைசியாக ஒரு கிஃப்ட் இருக்குது, அது அப்புறம் காட்டுறேன். இது கடைசிக்கு முன்னாடி வந்த கிஃப்ட்டு. இதுதான் இன்றைக்கி இந்த அம்மா போட்டுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்னா, புதுசாக ஒரு ட்ரெஸ் வந்துச்சுன்னு வச்சுங்க, இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கே எடுத்தால் கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகாது. ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு என்றைக்கு வருதோ
அப்போ வந்து போட்டு வந்துடும். அதாவது சண்டே மட்டும் நாங்கள் சர்ச் போக மாட்டோம், செவ்வாய்க்கிழமையும் போவோம். செவ்வாய்க்கிழமை சிஸ்டர் ப்ரேயர் இருக்கும் காலையில், ஈவினிங் பார்த்தீங்கன்னா பிரதர் ப்ரேயர் இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சர்ச் போயிட்டு வந்துட்டு தான் அடுத்தது வந்து எதுக்கு இருந்தாலும் யூஸ் பண்ணால் அது ஒரு பழக்கம் இருக்குது. கேபிக்கு பார்த்திங்கன்னா நல்லபடியாக பர்த்டேலாம் முடிஞ்சது. அந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரத்துலேயே வந்து ஜோ அண்ட் யுவா விளாகில் வந்து போடுவாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் எடுத்த பிக்சர்ஸ்லாம் போட்டிருக்கேன். நல்லா சூப்பராக இருந்தாங்க பாப்பா. நீங்கள் நல்லா ஜாலியாக இருந்தார். ஆனால் கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருந்தான், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிட்டான். இதே தான் பண்ணிட்டு இருந்தான். அவன் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்தான். வந்து கொஞ்ச நேரம் என் கூட இருந்தான். கரெக்டாக இந்த ஷர்ட்டு போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு கோட்டு போட்டுருந்தார். நல்லா கொரியன் பாய் மாரி இருந்தான். வந்துட்டு கொஞ்சம் இங்கே என் கூட இருந்துட்டு அப்புறமா கிளம்பி போயிட்டான். இங்கேயே விட்டுருந்தா இங்கேயே இருந்திருப்பான். ஆனால் அமுச்சு விட்டேன் நான் தான். ஏன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேக் வெட்டணும், அதனால் அமுச்சு விட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க. உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரம் பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரம் பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான்